ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருநாமம் 34. மட்டவிழும் குழலி. கண்ணனின் பத்தினிகளில் ஒருத்தியான சத்யபாமா பிராட்டியை திருமங்கையாழ்வார் மட்டவிழும் குழலி என்று குறிப்பிடுகிறார். சத்யபாமை பிராட்டி அழகில் சிறந்தவள், அழகிய பட்டாடையை அணிந்திருப்பவள், வடிவில் பாம்பு போன்று இருப்பவள், பவளம் போன்ற சிவந்த வாயை உடையவள், மூங்கில் போன்ற நீண்ட தோள்களை உடையவள், பால் போன்ற இனிமையான பேச்சை உடையவள், பெண்மான் போன்ற அகலமான கண்களை கொண்டவள், நிறைய மலர்களை சூடி அவற்றிலிருந்து தேன் வெள்ளமாக பெருகும்படியான அடர்த்தியான கூந்தலை உடையவள். அந்த கூந்தலில் கற்பக மலரை சூடிக்கொள்ள ஆசைப்பட்டாள். அவளுக்காக கண்ணன் இந்திரனை எதிர்த்து வானோர் தோட்டத்தில் இருந்த கற்பக மரத்தை கருடனை கொண்டு பிடுங்கி சத்யபாமையின் வீட்டுத் தோட்டத்தில் நட்டான். இதையே திருமங்கையாழ்வார் மட்டவிழும் குழலிக்கா வானோர் காவில் என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.